கட்டிப்பட்ட கல் வீடுகள் பெருசாக இருக்குது. இது நிறுவனம் கொடுத்த வீடு. அக்கா முதல்ல இந்த வளவில் இருந்தவ கல்யாணம் கட்டி இந்த வளவில் இருந்த இது நிறுவனம் கொடுத்த வீடு. இது எந்த பேரில் இருக்கி இந்த வீட்டுற பத்திரம் எந்த பேரில் இருக்கி அவள் இருந்ததால் அவைக்கு கொடுத்தது. வீடு மட்டும்தான் கொடுத்தவங்க, வேறு ஒன்றும் செய்யலை. நாங்கள் இலங்கை மட்டக்களப்பு சித்தாண்டி என்ற கிராமத்தில் வந்து நிற்கிறோம். அவங்களுக்கு இருக்கமான ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற குடும்பங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆர்டிஎஸ் தலைவர்களாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சித்தாண்டி ஆர்டிஎஸ் தலைவர்களாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை 3 குடும்பங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்க்குறோம். நிறுவனங்கள் தான் சொல்லுங்கள் சொல்கிறார். பார்ப்போம். கோழிக்கூடல் அங்கே இருக்குது. இங்கால கோழிக்கூடு வாழைக்குலை ஒன்று இருக்குது. ஆமாம், வாழைக்குலை. இதில் மாமரம், இதில் வாழை மரம். எங்கள் வீட்டுக்காராக்கள் எங்கள் ஆக்கலைங்கால வாங்கலேன். மாதுளை பழம் வச்சுருக்கேனே. இந்த மாதுளை பூ பிடிச்சிருக்கேனே. அந்த அவள் பிஞ்சொன்று இருக்கு அதில். இதில் கருவேப்பிலை கண்டுகள். வெங்காய்கள் இங்கே ஆக்கள். சரியா. இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுக்க சொன்னால் எடுத்து காட்டலையே நீங்கள். எடுத்து கொஞ்சம் காட்டுங்களேன் இந்த ஸ்கூல் பேக்குகளை. என்ன இது? தேத்தனி ஊற்றிருக்கலாண்டைக்கு. ஐயையோ, காலம்புற சாப்பாடு சேர்த்தனி என்ன? ஐயையோ, இது டிவி இதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் டிவி நேரத்தோட டிவி என்ன? டிவி இது நேரத்தோட வாங்கி தந்தவர் வெளியே இருந்தாப்ப வேலை செய்யுமா டிவி? வேலை செய்யும். ஒரு பக்கத்தில் சாத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க. அது கீழே அந்த இது ஸ்டாண்டு உடைஞ்சிட்டு ஷோகேஸ் எல்லாம் இதப்ப இது நேரத்தோட சீட்டு போட்டு வாங்கி தந்தவர். அவர் இருக்கக்குள்ள வாங்கி தந்தது தான் இது. அவ்வளோ இதான் நம்மளோட கனவு. இதான் அவர். கோழி குஞ்சு கூட கோழி கூட கோழி எங்கட தான். சமையல்ல கொஞ்சம் பார்ப்போமா? சமைக்கல இன்னும் அப்படியே தான் இருக்கி. இன்னும் ஒன்றும் செய்யல. வேலை செய்யுமோ? வேலை செய்யும். இருட்டா இருக்க மாதிரி இருக்கு சமையல். இது என்னது? திரிபோசாவா? அவங்களுக்கு சின்னாக்கள் 2 பேருக்கு மாப்பிரட்டினு. சின்னாக்கள் 2 பேருக்கு. இது என்ன போத்தல் உண்டு? எங்க இது என்ன போத்தல்? இது தேயிலத்தூள். தேயிலத்தூளா? இது சீனி. அது சீனியா? இது என்ன சாமான் இதெல்லாம்? அது கொச்சிக்காய் வெங்காயம் போட்ட ஒன்றுமில்லை முழுதும் காஞ்சி வைத்தரலாம். ஐயோ, காணல. என்ன கஷ்டம். இதான் அடுப்பா கூட? இது தேங்காய் பாதி அழுகி போய் கிடக்கு. சாரி, தேங்காய் பாதி அழுகி போய். சரி பிள்ளை, சரி பிள்ளை. வாங்க. இதான பேக்காவோட? இதான் பேக்கா. பேங்கால கொடுத்துருக்கேன். பேங்கால கொடுத்த எவ்வளோ காலம்?
இது கொடுத்து கண்ணால் ஒரு மாதமாக போயிட்டு இது கொடுத்து அப்படியே காலை இது ஷூவா அவட ஷூவா இது ஓ இதுதான் ஷூவோட ஷூ அது பிஞ்சாவே இது இருக்கு காணாது பிஞ்சித்து காணாதா காணாம சரி புள்ள சரி புள்ள சரி. வணக்கம் புள்ள. ஓ வணக்கம் அண்ணா. பேர் என்ன புள்ள? என் பேர் வந்து சிவப்பிரியா. கணவர் கணவர் பேர் என்ன? என் கணவர் இல்லை, என் கணவர்கிட்ட பேர் வந்து ரேணுச்சன். கணவர் அங்கே அவர் செத்துட்டாரு. என்னென்ன மோசம் எவ்வளோ காலம்? மோசம் போய் 1 வருஷம். அவர் மோசம் போன வேலைக்கு போனாப்போ, வயல் வேலைக்கு போனாப்போ மோசம் போனவர் மூட்டை வைக்கல அடிபட்டு எச்சரம் போட்டு செத்தவர். அன்றைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? என்ன செய்கிறாங்க 2 பிள்ளைகள்? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு 2 வயசு, ஒரு ஆளுக்கு 8 வயசு, ஒரு ஆள் 3ஆம் ஆண்டு படிக்காவும். அன்றைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்கிறீங்க? 3 பேர் என்ன செய்கிறீங்க? அன்றைக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. எங்களோட தங்கச்சி இருக்கிறாவோ, அவளோட புருஷனார் வெளிநாடு, அவைக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள், அவைக்கும் ஒன்றும் இல்லை. அவள் தான் உள்ள சோறண்டான எங்களுக்கு ஆக்கி தாரவ. இப்போ காலையில் என்ன சாப்பிடுவீங்க? காலையில் ஒன்றும் இல்லை. பிள்ளை என்ன சாப்பிடுவாங்க? பிள்ளைகளும் ஒன்றும் இல்லை, சாப்பிடல. உங்களுக்கு இந்த கீவாறுகள் சமுத்தியம் கொடுப்பனங்கள் ஒன்றும் இல்லையா? கீவாறு சமுத்தி இல்லை, கீவாறு தாரவங்க 8500 தாரவங்க. எடுத்தனீங்களா? ஓ எடுத்த நான் 8500 எடுத்து தங்கச்சிர கையெல்லாம் கொடுத்தேன். ஏனெண்டா அவள் தானே சாப்பாடு தாரவ, அதனால் அவட கையிலேயே கொடுத்தேன். நான் அவகிட்டான் சொன்னேன், நான் அரிசி எல்லாம் வாங்கி எடுத்து சாமான் எல்லாம் வாங்கி எடுன்னு. இந்த காசு தந்த எடுத்து பிறகு ஒன்றும் எடுக்கலையா? இல்லை, வேறு ஒன்றுமே எடுக்கலை. நாங்கள் அந்த காசில் அரிசி சாமான் எல்லாம் வாங்கி போட்டு எல்லாருமா வளைச்சிருந்து சாப்பிட்றேன். அது அவ்வளவுதான். வேறு இந்த இது என்ன சமுத்தியிலேருந்து எந்த குடுப்பனமும் இல்லை எனக்கு. இந்த கீவர் மட்டும்தான். இப்போ தங்கச்சி என்ன தங்கச்சிக்கு எத்தனை பிள்ளைல அவர் கணவர் எங்கே அவர் அப்படி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாடுகள் இருந்து என்ன சொன்னால் அதை கொஞ்சம் பாருங்க சொல்லுங்க. தங்கச்சி இங்கே இருக்கிறாவ. தங்கச்சிக்கு வீடு வளவு இல்லை. தங்கச்சியோட புருஷனார் வெளிநாடு, அவைக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். அவள் அக்காட வீட்டிலாம் இருக்கிறாவோ. என்ன உதவி செய்கிற சாப்பாட்டுக்கு மட்டும் உதவி செய்வாவோ, வேறு ஒன்றும் இல்லை. அவைக்கிட்டையும் கேட்கல. அவையும் சரியான கஷ்டத்தில் இருக்கிறாவோ. 2 பொம்பளை பிள்ளையும் அவையும் வச்சுட்டு. இந்த வீடெல்லாம் வந்து கட்டிப்பட்டு கல் வீடுகள் பெருசாக இருக்குது. இது வந்து நிறுவனம் கொடுத்த வீடு. அக்கா முதல் இந்த வளவில் இருந்தவ கல்யாணம் கட்டி இந்த வளவில் இருந்த இது நிறுவனம் கொடுத்த வீடு. இது எந்த பேரில் இருக்கி, இந்த வீட்டுற பத்திரம் எந்த பேரில் இருக்கி. அவள் இருந்ததால் அவைக்கு கொடுத்தது. வீடு மட்டும்தான் கொடுத்தவங்க, வேறு ஒன்றும் செய்யலை. கதவெல்லாம் அக்கா அங்கே தான் போட்டு எடுத்தவங்க. எத்தனை ஆண்டு படிக்கணும்னு சொன்னீங்க? மூத்த புள்ள வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறாவோ. 3ஆம் ஆண்டு படிக்க நிற்கிறாங்களா இப்போ? ஓ நிற்காவோ. கொஞ்சம் வர சொல்லுங்க பார்ப்போம். குட்டி வச்சு போட்டு வாங்க. அவள் எந்த ஸ்கூல் போகிறா புள்ள? அவள் வந்து சித்து விநாயகர் இந்த ஸ்கூல் போகிறாவோ. பக்கத்தில் இருக்கி ஸ்கூல் அது போகிறாவோ. அவளுக்கு ஸ்கூலுக்குரிய இதுகளெல்லாம் இருக்குதா உங்கள்கிட்ட? அந்த பேக்கு இந்த வந்தவங்க பார்த்து போட்டு வைக்கி பேக்கு, இந்த இது கொப்பி சாமான்கள் அதுக்கு உதவி செஞ்சுட்டு போனவங்க போன வருஷம் அதுதான் கொண்டு போகிறாவோ. வேறுபடி இல்லை. ஷூவெல்லாம் தங்கச்சிர பிள்ளைகள ஷூவெல்லாம் போட்டு போகிறாவோ. வெள்ளை உடுப்பு ஸ்கூலால் தாரவங்க. அதுதான். மகளோட பேர் என்ன மகள்? ரேணுஜா. சத்தமா சொல்லுங்க. ரேணுஜா. எத்தனாம் ஆண்டு மகள் படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டு மகள் படிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த உங்களோட ஷூ பேக் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாமா பார்ப்போம்? சரியா, தங்கச்சியும் கூட்டிகிட்டு கொண்டு போங்க மகள். அப்போ உங்களோட இதுகளை காட்சி இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோழிக்கூடெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தேன், கோழிக்கூடெல்லாம் இருக்குது. அதை 2 கோழிக்கூடு வந்து இது வந்து இவட சின்ன ஆள்ற கிளீன் சென்டரால் தந்தவங்க எனக்கு உதவி. கோழி
அவங்க 15 இவை நிறகுறைவாடைய இவைக்கு 15 கோழி தந்தவங்க. அதை எடுத்து தான் வளர்க்குற அக்காடை கூடு. இது கூடு வாங்கி தரல, கோழி குஞ்சு தான் வாங்கி தந்த. இது அக்காடை கூடு, அதில் வச்சு பாவிக்கிறேன். மழை காலம் தந்தவங்க 15 கோழி. இப்போ 8 கோழி தான் மிச்சம், மற்றதெல்லாம் வருத்தம் வந்து செத்துது. இது வளர்க்குறேன்னு இவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக வருமென்று சொல்லி வளர்க்குறேன். இல்லை, எங்கட கூடு இல்லை, இது அக்கா வச்சிருந்தவ, அதை தூக்கி எனக்கு தந்தவ. அவட கோழி சாக. வேறு எதுவும் சொல்லணுமா உறவுகள்கிட்ட? வேறு எதுவும் கைக்கொள்ளுமா நீங்கள்? வேறு என்ன, எனக்கு நான் இதை பார்க்குறீங்க தானே, பார்த்து எனக்கு நல்ல உதவி ஒன்று செய்யுங்க. 2 பொம்பளை புள்ள வச்சுக்கிறேன், சரியான கஷ்டப்படுறேன் நான். இதை பார்த்துட்டு மனமுறங்கி எனக்கு உதவி செய்கிறேன்டா. உங்களுக்கு கோடி கோடி புண்ணியமாக போகும் எனக்கு உதவி செய்கிறது. நீங்கள் எப்போவும் நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு இப்படியான எங்களுக்கு உதவி செய்கிறேன்டா. உங்களை நான் கேட்குறேன், எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, ஒரு உதவியை காட்டுங்க, எனக்கு செய்யுங்க. 2 பொம்பளை புள்ள வச்சுக்கிறேன். எனக்கு சின்ன வயசு தான், எனக்கு 29 வயசு. அவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் சரியான கஷ்டப்படுறேன். தங்கச்சி நான் சாப்பாடு தர, தங்கச்சிக்கிட்ட எதுவும் கேட்கல, உடுப்பு துணி கேட்கல, அது சோறு தருவாவும். ஏதோ எனக்கு உதவி செய்யுங்க, அதுதான் கேட்குறேன். அவங்க 2 பேரையும் பழக்கிறதுக்காக. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்சதை எனக்கு செய்யணும்னு தோணித்தண்டா செய்யுங்க, அதுதான் எனக்கு வேணும். சரி புள்ள, இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம். எல்லாம் இந்த பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக யாராவது முன்வரும் பட்சத்தில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்களே சந்திக்கிறோம் புள்ள. பார்க்குற உறவுகள் வந்து சகோதரங்கள் வந்து எங்களோட வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பயிரும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடியவருடைய கைகளில் பார்வையில் அது போய் சேரும். நீங்கள் அந்த இப்படியான ஒரு நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களை நாங்கள் சந்திக்க போகக்குள்ள நீங்கள் உங்களோட உதவி இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. நீங்கள் அதிகளவாக எங்களோட வீடியோ நீங்கள் பயிருங்க பட்சத்தில் வந்து இப்படியான நிலப்பாடு இருக்கிற ஆக்களோட கொஞ்சம் வர காலங்களில் வந்து கண்டிப்பாக அவங்களால ஒரு நல்ல ஒரு வழி ஒன்று கிடைக்கும். அதாவது இந்த செய்து இந்த வீடியோ கொஞ்சம் பயிருங்க, பெரிய உதவியாக போயிடும். நாங்கள் 2 தூரம் பயணிக்க வேணும். உங்களோட உதவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. நீங்கள் கொஞ்சம் பயிருங்க. கண்டிப்பாக எல்லாம் இறைவன் சரியா பிள்ளை நான் போகிறேன்னு பிள்ளை எல்லாம் ஆசீர்வதிச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். சரியா பிள்ளை, நான் இதை கொஞ்சம் பார்ப்போம். இதை கொஞ்சம்